ஹைடா, இன்றைக்கி வந்து டே 17 இருக்கோம். டே 17 வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, பேபி ஷவர் தீம்ஸ் தான் பார்ப்போம். ஸோ பேபி ஷவர் தீம்ஸ் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் எவ்வளோ பேபி ஷவர் தீம்ஸ் வேணால் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம். இது சும்மா உங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பிகினராக இருக்கவங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் நான் காமனாக நிறைய எலமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? பேபி ஷவர் தீம் பொறுத்தளவு நம்ம அதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மெஹந்தி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணுறதுக்காண்டி மெஹந்தி பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 இடத்துல தான் பேபி ஷவர் தீம் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ பேபி ஷவர் தீம் பொறுத்தளவு நான் இப்போ காட்டுற டிசைன் மட்டும்தான் கிடையாது. இது வந்து காமனாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற டிசைன்னால நான் அந்த டிசைன்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். பட் பேபி ஷவர் தீமில் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி. அவங்க ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேபி வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் காமனாக எல்லாருமே இந்தந்த டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பிகினராக இருப்பீங்க, பேபி ஷவர் தீம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கும்ல, அவங்களுக்காண்டி தான் நான் இந்த டிசைன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி ப்ரைடல் லுக், அதாவது கொஞ்சம் எப்படி அட்வான்ஸாக போடுறது அப்படின்றத நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேபி வந்து ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேபி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு பேபிக்கெலாம் பல்லு முளைக்கலனா ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தான் சாப்பிடுவாங்கல்ல. ஸோ நான் அதோட அவுட்டர் லுக் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு யூ ஷேப் போட்டுக்கிட்டு மேலே 2 லைன் போட்டு இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓவல் ஷேப்பில் எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு குட்டி ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்றீங்க. ஓகேவா? குட்டி ஸ்க்ரோல் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் தென் இங்கேருந்து அதோட நாப். ஓகேவா? கீழே இங்கே வந்து சும்மா குட்டி குட்டியாக டாட்ஸ் வந்து கொடுத்துட்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேபிஸோட பால் டப்பா, அந்த டப்பா வந்து பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னது, பேபிஸோட பால் டப்பா. பால் டப்பா ட்ரா பண்ணும்போது நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் எடுத்துக்கோங்க. நான் குட்டியாக ட்ரா பண்ணுறேன், பட் ஹேண்ட்ஸில் வந்து குட்டியாக ட்ரா பண்ணணும். உங்களோட நோட்டில் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் போட்டுக்கோங்க. 2 லைன் போட்டுட்டு இங்கேருந்து கர்வ், டப்பா வந்து கீழே ஃப்ளாட் ஆக்கிடாமல் கர்வாக கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, மேலேருந்து 2 கோடு போட்டுட்டு அண்ட் தென் இங்கேருந்து ஒரு குட்டி கர்வ், இங்கேருந்து ஒரு குட்டி கர்வ் அண்ட் இதை வந்து லைட்டாக கர்வ் பண்ணி மேலே இழுத்துறோம். இது என்ன பண்ணுறோம், லைட்டாக கர்வ் பண்ணி மேலே இழுத்துறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த மெஷரிங் லைன்ஸ் இருக்கும்ல, அந்த லைன்ஸ் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சைடு எம்டியாக இருக்க வேணாம்னு ஒரு 3 டாட்ஸ் மட்டும் வச்சுக்கிறோம். ஓகேவா? இது வந்து என்னது, பாப்பாவோட பால் டப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அடுத்து வந்து ட்ரெஸ்ஸஸ் போமா. ட்ரெஸ்ஸஸ் வந்து கேர்ள்ஸுக்கு ஒன்று, பாய்ஸுக்கு ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து அவங்களோட இன்னர்வியர் ஒன்று. ஸோ மொத்தம் 3 ட்ரெஸ்ஸஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாயோட ட்ரெஸ் பார்க்கலாம். பாயோட ட்ரெஸ் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு கீழே இருக்க லைன் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டுட்டு கீழே இருக்க லைன் என்ன பண்ணிடணும், ஜாயின் பண்ணிடணும். அண்ட் மேலேருந்து ஈக்குவலாக 2 சைடுமே ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த லைன்லேருந்து கொஞ்சம் பெருசாக வந்து இந்த லைன் இருக்கணும், க்ராஸாக தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த லைன்லேருந்து கொஞ்சம் பெருசாக இங்கேருந்து லைன் எடுக்கணும். இந்த 2 லைன் உங்களுக்கு என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் டைரெக்டாக ஒரு லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் ஒரு வி ஷேப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா டியர் ட்ராப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பாட்டம் வியர். பாட்டம் வியருக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து க்ராஸாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் க்ராஸ் அண்ட் தென் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட். நெக்ஸ்ட்டு
இங்கேருந்து க்ராஸ், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து க்ராஸ் ஆக்கிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே வந்து நம்ம வந்து லைனை வந்து திக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதோடதையும் வந்து திக் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் திக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் தென் இங்கேருந்து ஒரு லைன் போட்டுட்டு இதையும் வந்து திக் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லைன் போடுறீங்க, திக் பண்ணிடுறீங்க. இங்கே ஒரு லைன் போடுறீங்க, திக் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணி குட்டி குட்டியாக ஹம்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி குட்டியாக ஹம்ஸ் கொடுக்கும்போது உங்களோட டிப் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கணும், அப்போ தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பேபியோட ட்ரெஸ்ஸஸில் வந்து டாட்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல் ட்ரெஸ்லேயுமே டாட்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம கையில் வந்து குட்டியாக தான் போடுவோம். நான் அப்படியே போட்டு பழகிட்டனால நான் குட்டியாக போடுறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுங்கள் ரெக்கார்ட் நோட்டில் போடும்போது. இல்லை குட்டியாக இருந்தாலும் ஓகே தான், பட் ரெக்கார்ட் நோட்டுக்கு கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் ரெக்கார்ட் நோட் பார்க்குறதுக்கு. ஓகேவா? அடுத்து வந்து கேர்ள் ட்ரெஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷீ ஷேப், ரொம்ப கர்வ் வேணாம், லைட்டாக கர்வ் இருந்தால் போதும். அதோட ஹேண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதோட பாடி. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், சி ஷேப் போடுறோம். அடுத்து அதோட ஹேண்ட்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதோட பாடி வந்து ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதோட பாடியில் இருந்து லைன் போடுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே அதோட ட்ரெஸ்ஸை வந்து பாட்டம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். மேலேயும் கீழேயும் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். அண்ட் ஹேண்ட்ஸோட எட்ஜஸ்லேயும் வந்து நம்ம ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம். பேலன்ஸ் நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ஹார்ட் டிசைன் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம், பேபி வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒன்று பார்த்துருக்கோம், பேபியோட பால் டப்பா பார்த்துருக்கோம், பேபியோட ஒரு வேளை அது பாய் பேபியாக இருந்துச்சுன்னா பாய், கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா கேர்ள். நெக்ஸ்ட்டு வந்து அதோட இன்னர்வியர் வந்து பார்க்கலாம். இன்னர்வியருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லைனை கொஞ்சம் கர்வ் பண்ணி இழுத்துடுறீங்க. அண்ட் தென் கொஞ்சம் கர்வ் பண்ணி இழுத்துடுறீங்க. ஓகே. இழுத்துட்டு ஜஸ்ட் அதை இப்படி ஒரு கர்வ் பண்ணிடுறீங்க. ஒரு லைன் போடுறீங்க, கர்வ் பண்ணி இழுக்கிறீங்க, கர்வ் பண்ணி இழுக்கிறீங்க, கீழே வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு யூ ஷேப், இந்த இடத்துல இருந்து ஒரு யூ ஷேப். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஒரு லைன் போட்டுட்டு ஹம்ஸ் போடுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், மேலே இருக்க லைனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாக்லேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து பார்க்கலாம். சாக்லேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், சாக்லேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்ஸ் பார்க்கலாம். சாக்லேட்ஸுக்கு க்ராஸாக போடும்போது 2 லைன் வந்து இந்த லைன் ஃபஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த லைன் 1 இன்ச் வந்து கூட இருக்கணும். 1 இன்ச்னால் நம்ம ஒரு லைட்டாக வந்து கூட இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் அதை வந்து டைமண்ட் ஷேப்புக்கு வந்து க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் தென் இங்கேருந்து க்ரியேட் பண்ணது அண்ட் தென் இங்கேருந்து க்ரியேட் பண்ணதை அதோட டாப் ஆஃப் த சாக்லேட்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சும்மா உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோம். இல்லை இதில் வந்து கம்மிங் ஜூன் அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் இப்போ நான் வந்து லைன் போடுறேன்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி லைன் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனா பேபி கம்மிங் சூன் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பால் நம்ம வந்து நார்மலாகவே வரைவோம்ல, ஸோ அதே மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிறீங்க. இதெல்லாம் பேபிஸ் யூஸ் பண்ணுற டாய்ஸ் அந்த கேட்டகரி தான் வரும். சர்க்கிள் போட்டுக்கிட்டு 1
சு அவ்வளோதான். இதெல்லாம் சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி அந்த கிட் இருக்கும்ல, அதை ரிவீல் பண்ணுறதுக்காண்டி ப்ரெக்னன்சியோட கிட் வந்து ட்ரா பண்ணுறோம். 1 2 ஓகேவா. இங்கேருந்து ஒரு கர்வ், சேம் இங்கேருந்து ஒரு கர்வ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், லைன்ஸாக போடுறோம். ஓகேவா. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக போட்டுறாதீங்க. ஓரளவு லைன்ஸ் போட்டுட்டு பேபி லோடிங்னு கீழே எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா பேபி லோடிங்னு கீழே எழுதிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பேபியோட குல்லாக ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து கர்வாக ஒரு லைன் எடுத்து ஸ்ட்ரெயிட் எடுக்கணும். மேலேருந்து கர்வாக ஒரு லைன் எடுத்து ஸ்ட்ரெயிட் எடுத்துடணும். எப்படி எடுத்து இங்கேருந்து கர்வ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் எடுக்கிறேன், இங்கேருந்து கர்வ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் எடுக்கிறேன். ஆனால் இது எப்படி இருக்குது, ஃபுல்லாகவே கர்வ் மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது கீழே வந்து லைன்ஸ் போட்டுட்டு கர்வ் பண்ணி லைன்ஸ் போட்டுக்கிறீங்க, இங்கே வந்து கர்வ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோடு. ஓகேவா. அண்ட் தென் மேலே வந்து அதோட ஹெட் போர்ஷன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஓவல் ஷேப், ஒரு ஓவல் ஷேப்பில் அதோட கண் இருக்க மாதிரி. தென் கீழே வந்து லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறீங்க. கண்ணோட கீழே வந்து லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு அந்த அதோட ஸ்மைல். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி வாத்துக்குட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதோட ஹெட் வந்து ட்ரா பண்ணிக்கிறீங்க. அதோட ஹெட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறீங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து வரும்போது நல்லா கர்வ் வந்து உள்ளே வரணும். இது வந்து லைட்டாக மேலே வந்தால் போதும். அதோட மவுத். ஓகேவா. அண்ட் தென் ஒரு லைட் கர்வ் கொடுத்துட்டு அதோட பாடி வந்து நல்லா இது வரும்போது நல்லா கீழே இழுத்து விட்ருங்க. அண்ட் தென் இங்கேருந்து வரும்போது ஜஸ்ட் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இதோட இழுத்து விட்ருங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு கர்வ் போட்டுக்கிறீங்க. கீழே வரும்போது பெருசாக இருக்கணும், மேலே இந்த கர்வ் குட்டியாக இருக்கணும். லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துட்டு ஃபுல்லாக கீழே இழுத்து விட்டுடுறீங்க. மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து இழுத்து விட்டுடுறீங்க. அண்ட் தென் அதோட ஐஸ் ஒரு குட்டி டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இந்த ஷேப்லேயே வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஃபில் பண்ணுறேன். சும்மா லைட்டாக ஷேடிங்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். அவ்வளோ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பேபியோட ஃபுட் வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். பேபியோட ஃபுட் வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணியும் ட்ரா பண்ணலாம், இல்லை நார்மல் அதோட அவுட்லைன் மட்டுமே ட்ரா பண்ணலாம். நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டுக்குமே ஒரே டிசைன் தான், போட்டுட்டு நீங்கள் ஷேட் பண்ணுறது மட்டும்தான் வந்து டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ட்ரா பண்ணும்போது இப்படி போட்டுட்டு உள்ளேருந்து ஒரு கர்வ் கொடுத்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்கிடணும். இதை வந்து என்ன பண்ணணும், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடணும். மேலே பெருசாக இருக்கணும், கீழே குட்டியாக இருக்கணும். அதே மாதிரி போட்டுட்டு ஒரு உள்ளேருந்து கர்வ் கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிடணும். இது இங்கேருந்து கொண்டுட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆக்கிடணும். இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆக்கிடணும். உள்ளே எப்படி இருக்கணும், குட்டியாக இருக்கணும், மேலே பெருசாக இருக்கணும், கீழே குட்டியாக இருக்கணும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஃபிங்கர் நல்லா பெருசாக கொடுத்துட்டு 1 2, ஃபஸ்ட் ஃபிங்கர் நல்லா பெருசாக கொடுத்துட்டு 1 2. ஓகேவா. இது வந்து ஷேட் பண்ணாத ஃபுட். ஷேட் பண்ணுற ஃபுட் போடும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃபுட் மேலே ஒரு ஃபுட் கீழே போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபுட் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 1 2 3 இதே மாதிரி கீழே கொண்டு வந்துடும். சேம் 1 2 3 இதே மாதிரி மேலேருந்து கீழே கொண்டு வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறோம்.
நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க ஸ்பேஸ் இல்லாமல். நீங்கள் ஸ்பேஸ் விட்டு ஃபில் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த ஸ்பேசஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேபியோட டாய், அதாவது நம்ம டெடி யூஸ் பண்ணுவோம்ல, பேபிஸ்லாம் வந்து நிறைய டெடிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். அதோட ஹெட்டுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட ஹெட்டை வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிடுறேன். ஸோ இவ்வளோ தூரம் இருக்காமல் கீழே வந்து கொஞ்சம் நான் ஃப்ளாட் ஆக்கிடுறேன். ஃப்ளாட் ஆக்கினதுக்கப்புறம் அதோட பாடி, நெக்ஸ்ட்டு வந்து அதோட லெக்கு, போத்த சைட்ஸ் வந்து அதோட லெக்கு, அண்ட் தென் அதோட ஹேண்ட்ஸ், சேம் ஆப்போசிட் சைடு அதோட ஹேண்ட்ஸ், அண்ட் தென் அதோட இயர்ஸ் ட்ரா பண்ணும்போது ஒரு 2 கர்வ் கொடுத்துட்டு அப்படியே இழுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். இயர்ஸ், அதோட ஹேண்ட்ஸ் அண்ட் அதோட லெக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபில் பண்ணிடுறோம். ஓகேவா? இயர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறோம், ஹேண்ட்ஸ் ஃபில் பண்ணுறோம், அண்ட் தென் அதோட லெக்ஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதோட ஐஸ், சேம் ஐஸ் ட்ரா பண்ணும்போது ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கிறேன். கீழே வந்து குட்டியாக ஷேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைல் போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே வந்து நான் க்யூட்டுன்னு எழுதுகிறேன். இல்லை இங்கே வந்து கம்மிங் சூன் அந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் வந்து க்யூட்டுன்னு எழுதிட்டு ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்ன டிசைன்ஸ் பார்த்துருக்கோன்றதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து அப்படியே வந்து பேபி ஷவர் தீம் வரையும் பார்த்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இந்த டிசைன்ஸ் நீங்கள் இதே மாதிரி போட்டாலும் ஓகே, இல்லை பாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக வந்து பிரித்து காமிச்சு நீங்கள் வந்து உங்களோட ரெக்கார்ட் நோட்டில் போட்டாலும் ஓகே. இப்போ நம்ம வந்து பேசிக்காக போடுற எல்லா டிசைன்ஸுமே நம்ம வந்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு டிசைன் வந்து நம்ம பேசிக்காக போடலாம். எப்படின்னா, நிறையா வந்து ஹேங்கர்ஸில் வந்து அதோட ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ், அதோட கேப்லாம் வந்து தொங்கியிருக்க மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லைன் வந்து போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு கீழே வந்து ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் இழுத்துட்டு இங்கே நம்ம கேப் ட்ரா பண்ணோம்ல, இந்த கேப்பு இங்கே வந்து குட்டியாக நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ரவுண்ட் போட்டுக்கோங்க, ரெஃபரன்ஸுக்காண்டி க்ராஸாக இருக்க மாதிரி. ஓகே, கேப் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது பாய் பேபியாக இருந்தால் பாயோட ட்ரெஸ் ட்ரா பண்ணுங்கள், இல்லை கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா கேர்ளோட ட்ரெஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ 2 கையிலையுமே நமக்கு ஆக்சுவலாக எந்த பேபினே தெரியாது. ஸோ 2 கையில் ட்ரா பண்ண சொல்கிறாங்க ஒரே தீம் அப்படின்னா, ஒரு கையில் என்ன பண்ணணும், பாயோட ட்ரெஸ் போடணும், ஒரு கையில் வந்து கேர்ளோட ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கேர்ளோட ட்ரெஸ் வந்து போட்டுக்கிறேன். ஒரு கர்வ் பண்ணுறோம், கர்வ் கொடுத்துட்டு அதோட ஹேண்ட்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதோட பாடி ஷேப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். கீழே வந்து போட்டுட்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஹம்ஸ் போடுறோம். இங்கே வந்து என்னது லோடிங் கூட எழுதிக்கலாம், இல்லை கம்மிங்ஸும் அந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் லோடிங் எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கீழே பக்கத்துலேயே வந்து சாக்ஸ் டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சாக்ஸ் வந்து உங்களுக்கு நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து நல்லா அப்படி போட்டுட்டு லைட்டாக அப்படி இழுங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அதோட ஹெட் இருக்க மாதிரி இவ்வளோ தான்.
ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து போடுறீங்க அப்படின்னா இப்படி பண்ணி லைட்டாக கர்வ் பண்ணிவிட்டு அதோட ஹெட் இருக்க மாதிரி 1 அண்ட் தென் ஃபுல்லாக. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து சேம் அதே டிசைன் ஸ்டார்ஸ் மூன் சர்க்கிள் வச்சு எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி லைன் போட்டு ஹம்ஸ் போடுறீங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டு ஒரு சர்க்கிள் போடுறீங்க. அடுத்து வந்து ஒரு குட்டியாக லைன் போட்டு ஒரு ஸ்டார் போடுறீங்க. அடுத்து கொஞ்சம் பெருசாக ஒரு லைன் எடுத்து ஒரு மூன் வந்து ட்ரா பண்ணுறீங்க. ஓகேவா, சேம் அதே மாதிரி ஒரு குட்டி லைன் போட்டு சர்க்கிள், ஒரு லைன் போட்டு ஸ்டார் அண்ட் தென் அதோட மூன். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சர்க்கிள், ஸ்டார், அண்ட் தென் அதோட மூன். ஓகேவா, ஸோ இதளவு தான் நம்ம வந்து இதுவரையும் பார்த்துருக்க டிசைன் வந்து இதளவு பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம போட போகிற டிசைன்ஸில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி போடலாம் அப்படின்றது வந்து பார்க்க. ஒரு பேபி இருக்குது, அந்த பேபி வந்து பாயாக கேர்ளாக ரிவீல் பண்ணுறது வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேபியோட ஹெட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். பேபி ஹெட் ஃபார்ம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், மேலே வந்து கொஞ்சம் சர்க்கிளாக கொண்டு வந்து கீழே வந்து ஃப்ளாட்டாக ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ கீழே வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆக்காமல் ஓரளவு ஃப்ளாட் ஆக்கிட்டால் போதும். மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப சர்க்கிளாக இருக்குது, கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா பேபிஸோட ஹேர்ஸ் சும்மா 1 2 3 4 இந்த மாதிரி சும்மா எடுத்துகிட்டு கீழே வந்து குட்டியாக ஒரு ஸ்க்ரில், அதோட ஹேர் வந்து குட்டியாக இருக்க மாதிரி ஒரு வந்து ஸ்க்ரில் மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஐஸ் ட்ரா பண்ணிவிட்டு அது வந்து கண்ணு மூடி இருக்க மாதிரி ட்ரா பண்ணும்போது இப்படி கீழே ஒரு யூ மாதிரி போட்டிருக்கணும். ஓகேவா, அண்ட் தென் அதோட நோஸ்க்கு வந்து ஒரு குட்டி சி மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு தென் அதை வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து அதோட இயர்ஸ் வந்து 1 2 இயர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த பேபி வந்து ரிவீல் பண்ணுது, இது பாயா இது கேர்ளாக ரிவீல் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரு போர்டு வச்சு அதை வந்து ரிவீல் பண்ணுது. ஓகேவா, இது வந்து என்ன பண்ணுது, உட்காந்துருக்கிறதுனால 1 2. ஓகேவா, 1 2 போட்டுட்டு மேலே ஒரு கோடு இழுத்துட்டு அதோட லெக்ஸ் வந்து இருக்க மாதிரி தென் இன்னொரு கோடு இழுத்துட்டு இதோட இன்னொரு லெக் வந்து இருக்க மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட லெக்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணியிருக்கு, அது வந்து உட்காந்துருக்க மாதிரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறோம், அதோட ஹேண்ட்ஸ் மேலே வந்து குட்டியாக ஒரு சின்ன ஹம்ஸ் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அது வந்து பிடிச்சிருக்க மாதிரி வந்து இருக்கும். என்ன பண்ணுறோம், இட்ஸ் பாய் இப்படின்னு எழுதுறோம். இட்ஸ் கேர்ள்னாலும் இட்ஸ் கேர்ள் எழுதிக்கலாம், இது வந்து ஒரு காமன் பேபி தானே, அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பேபியோட ட்ராலிஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ராலி பார்க்கலாம், அதுக்கு அடுத்து வந்து ட்ராலியில் எப்படி பேபி இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். ட்ராலி நீங்கள் வரையும் போது ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஜஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு குட்டி கர்வ் கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு குட்டி கர்வ், புரியுதா, இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு குட்டி கர்வ், அதே மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டும் ஒரு குட்டி கர்வ். இந்த மாதிரி குட்டி கர்வ்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பேபியோட ட்ராலியில் இருக்க வீல்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ட்ராலியோட வீல்ஸ் இருக்குது போட்டுட்டு குட்டியாக சர்க்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து இதில் தொடுத்துக்கிறோம்.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து என்ன பண்ணிடுறோம், திக் பண்ணிக்கிறோம். உள்ளே வந்து ஐ எம் கம்மிங் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஒரு குட்டி ஹார்ட் போட்டுக்கலாம். அண்ட் 2 சைடு வந்து ஒரு டாட் வச்சுட்டு ஒரு குட்டி ஹம்ஸ் மாதிரி போட்டு ஃப்ளார்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு குட்டி ஃப்ளார்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீல்ஸோட பார்ட்டை வந்து என்ன பண்ணிக்கிறோம், திக் பண்ணிக்கிறோம். சேம் இதே வீல்ஸோட பார்ட் வந்து என்ன பண்ணிக்கிறோம், திக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேபியோட ட்ராலியில் வந்து மேலே வந்து இருக்கும்ல, ஸோ அது வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கே அதோட 75% வந்து இந்த சைடு இருக்கணும், 25% வந்து இந்த சைடு இருக்கணும். இருக்க மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு 1 ஓகே, அண்ட் தென் கொஞ்சம் குட்டியாக 2 அண்ட் தென் 3. ஓகேவா? பேபிஸோட ட்ராலி வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து குட்டி கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டுட்டு என்ன பேபி அப்படின்னு தெரியலன்றதுக்காண்டி குட்டி கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, பேபிஸ் வந்து ஒரு தொட்டியில் இருக்க மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ 2 to 3 டைம்ஸ் கிட்ட ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேபி வந்து தொட்டிலில் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஓரளவு வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபினிட்டி சைன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு இன்ஃபினிட்டி சைன் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த சைனில் இருந்து 1 2 இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த வெளியே கொடுத்துருக்கோம்ல, அதோடு இதில் மட்டும் லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேணாம், ரொம்ப லைட்டாக ஷேட் பண்ணுங்க. சேம் அதே மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதோட ஒரு குட்டி போ மாதிரி சேம் 1 2 அதோட குட்டி போ மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணுறோம், லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறோம். ஷேட் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஸ்க்ரில் ஷேப்பில் லைட்டாக அதில் வர பேஸ்ட் மட்டும்தான் அதை கொடுத்து நீங்கள் ஸ்க்ரில் ஷேப் கொடுத்தீங்கன்னா ஷேடிங்ஸ் அழகாக வந்துடும். ஓகே, அதே மாதிரி தான் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு நீங்கள் சும்மா ஸ்க்ரில் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டே வரீங்க, ஷேடிங்ஸ் நல்லா வந்துடும். ஓகேவா? ஸோ ஷேடிங்ஸ்லாம் சூப்பராக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 எட்ஜஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு வந்து வரணும். அதோட தொட்டில் வந்து 2க்குமே ஈக்குவலாக வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு குட்டியாக கர்வ் பண்ணி இழுக்கிறேன்.
அதே மாதிரி இங்கேருந்து ஒரு குட்டியாக கர்வ் பண்ணி இழுக்கிறேன். ஓகே, கீழே வந்து பேபி வந்து படுத்திருக்கு. ஸோ வந்து தொட்டி நேராக இருக்காது. இங்கே வந்து கொஞ்சம் கீழே வந்து அண்ட் தென் கொஞ்சம் மேலே போய் லைட்டாக ஓகே இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் பேபியோட லெக்ஸ் வந்து வெளியே தெரிகிற மாதிரி. ஓகேவா, இங்கே என்ன பண்ணுது, பேபியோட ஹெட்டு வந்து வெளியே தெரிகிற மாதிரி. ஒரு குட்டி போ கொடுத்துட்டு அண்ட் தென் போவோட ஒன் சைடு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபில் பண்ணிக்கிறேன். போவோட அவுட்டர் சைடு வந்து லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு டார்க் அண்ட் ஃபில் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பேபியோட ஐஸ் வந்து 1 2 அது வந்து உங்களை முழிச்சு பார்க்குற மாதிரி. ஸோ ஒரு குட்டி சர்க்கிள் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஷேடிங், குட்டி சர்க்கிள் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஷேடிங். நோஸ் அதோட ஸ்மைல் வந்து பாதி மட்டும் கொடுங்க, ஏன்னா பாதி வந்து அது தொட்டிக்குள்ளே இருக்க மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து தொட்டில் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, லைட்டாக மடங்கி மடங்கி இருக்கும்ல, அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து மடங்கி மடங்கி இருக்கிறதுக்காண்டி கொடுத்துட்டு மேலே இருந்தும் அதே மாதிரி வந்து கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோம், டார்க் ஷேட் பண்ணிடுறோம். ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டார்க் ஷேட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா ஸ்பேஸ்லேயுமே என்ன பண்ணிடணும், டார்க் ஷேட் பண்ணிடணும். ஸோ ஷேடிங்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கலாம், லாஸ்ட்டாக கொடுத்துடலாம். சரியா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேபி வந்து ஒரு அம்பர்லாக்குள்ளேருந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேபி வந்து ஒரு அம்பர்லா வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4 ஓகேவா. அம்பர்லா ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து அம்பர்லாவோட பாட்டம் அண்ட் தென் ஒரு குட்டி சர்க்கிள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பேபி வந்து அம்பர்லாக்குள்ளே இருக்குது. ஸோ அதோட ஹெட்டு ஓகேவா. அதோட ஹேண்ட்ஸ் வந்து குட்டியாக இப்படி குட்டியாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அதோட ஐஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். தூங்கிட்டு இருக்க மாதிரி ட்ரா பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட குட்டி நோஸ், அதோட குட்டி மவுத். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேபியோட ஹெட்டில் வந்து நான் வந்து போ கொடுக்குறேன். ஸோ வந்து 1 லைட்டாக உள்ளே வந்துட்டு 3 1 லைட்டாக உள்ளே வந்துட்டு 3 அதே மாதிரி கீழே மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ஷேட் பண்ணிவிட்டு மேலே வந்து அப்படியே விட்டுறேன். ஓகேவா, இங்கே என்ன இருக்குது, ஹேண்ட் இருக்குது. இது வந்து பேபியோட போ அண்ட் பேபியோட ஹெட்டில் இருந்து அம்பர்லாவோட அந்த கையில் பிடிப்போம்ல அது வந்து வர மாதிரி. ஓகே, என்ன பண்ணுறோன்னா ஷேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேபி கிட்ட வந்து ஒரு குட்டியாக ஒரு பறவை உட்காந்துருக்க மாதிரி பறவை ட்ரா பண்ணும்போது மேலே இருந்து கீழே இழுத்துட்டு கீழே இருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேலே இருந்து ஃபஸ்ட்டு கீழே இருந்துட்டு கீழே இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா பறவை வந்து ஃபார்ம் ஆயிரும். இங்கேருந்து பறவையோட மவுத் வந்து இருக்க மாதிரி அண்ட் தென் பறவையோட கண் ஒரு குட்டியாக உள்ள வந்து ஷேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணிக்கலாம், அம்பர்லா மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 2 லைன்ஸ் போட்டுட்டு நடுவில் வந்து நான் கம்மிங் ஜூன் எழுதிக்கிறேன். அண்ட் தென் இங்கேருந்து
அதோட குட்டி லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த லெட்டர்ஸ் மட்டும் விட்டுட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இந்த லைன்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க, ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, சேம் அதோட லைன்ஸ்லாம் ஃபில் பண்ணிடலாம். அண்ட் தென் அதோட எட்ஜஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து கம்மிங் ஜூன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பேபி வந்து ட்ராலியில் இருக்கிற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் அதே ட்ராலி தான் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போடுறோம். லைன் போட்டதுக்கப்புறம் கீழே இருந்து இப்படி இழுத்துட்டு அதோட வீல்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறோம். அதோட வீல்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறோம். ஸ்பேஸ் விட்டுட்டு மேலேருந்து கீழே அதே மாதிரி இழுத்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், ஃபில் பண்ணிவிட்டு நான் ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி குட்டி சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ட்ராலியோட வீல்ஸ் இருக்க மாதிரி இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து இழுக்கிறேன். சேம் ஒரு டாட் வச்சுட்டு ஓகே இந்த மாதிரி இழுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து 1 2 இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து நம்ம இவ்வளோ 75% கிட்ட எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து பேபி வரனால 50% வந்து எடுத்துக்கலாம். 2 அண்ட் தென் 3. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து என்ன இருக்குன்னா பேபி வந்து முன்னாடி வந்து பார்க்குற மாதிரி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அதோட ஹெட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். தென் கீழே வந்து அதோட இயர்ஸ் லைட்டாக அதுக்கு வந்து முடி இருக்க மாதிரி லைட்டாக குட்டியாக ஷேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதோட ஐஸோட இயர்போ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஒரு குட்டி கோடு போட்டுட்டு அதோட ஐஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு ஷேட் பண்ணிக்கிறேன். அதோட நோஸ், அதோட ஸ்மைல். ட்ராலி வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இதுக்குமே நான் வந்து மேலே வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு போ மாதிரி நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இதுக்குள்ளே என்ன எழுதிக்கலாம், மாம் ஐ எம் ரெடி அந்த மாதிரி எழுதிக்கலாம், இல்லை ஐ எம் கம்மிங் சூன் எழுதிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். நான் வந்து இதில் கம்மிங் சூன் எழுதுகிறேன். ஓகேவா? கம்மிங் சூன் எழுதிட்டு ஒரு 2 டாட் வச்சுட்டு ஒரு குட்டி ஹார்ட் மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் வந்து நிறையா போட்டு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி ஹார்ட்ஸ் போட்டு ட்ராலி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதுக்கு வந்து கோனோட டிப்பை வந்து லைட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டு ஃபில் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதோட எட்ஜஸ்லாம் ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ கீழே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்டர் லேயர் மட்டும் லைட்டாக நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 15+ வெரைட்டிஸ் ஆஃப் பேபி ஷவர் தீம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இப்போ நான் வந்து இதில் வந்து 3 ஃபிகர் ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை மேம் எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஆகிடுச்சு, இந்த பேஜ் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு, எம்டி ஸ்பேஸ் இல்லைன்னா ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு நார்மல் A4 ஷீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இன்னும் 3 டேஸ் இருக்குது, 3 டேஸ் கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு பேஜஸ் வேணும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் நிறையா எடுத்துக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறதுனா ஹேண்ட்ஸில் வந்து போட்டு பழகுங்க. நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலும் ஹேண்ட்ஸில் போட்டு பழகுங்க. அக்ரிலிக் ஹேண்டு இல்லைனா ரீயூசபிள் ஹேண்டில் போடுறத விட உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஹேண்ட்ஸில் போட்டு பழகுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.